மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் வாயை திறக்காதது ஏன்? ஒன்று கூடுகிறதா அதிமுக? சைலண்டாக சாதித்தாரா சி.வி. சண்முகம்? 2 டிமாண்டுகளோடு தாவேகாவிற்கு வரும் ஓபிஎஸ். கொளத்தூர் வெற்றியில் முறைகேடா? இது போல பல கேள்விகள் மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்களையும் நிலவிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கேவுக்கு போனாங்க, இப்போ டிஎம்கேலேருந்து டிவிகேவுக்கு வர போறாங்க. வர்றவர் சும்மா வரல, 2 பெரிய டிமாண்டோட வர்றாரே, மகனுக்காகவும் சேர்த்துன்ற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கே சார். ஆக்சுவலா இந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, இது தாவேகாவினர் மூலமா தான் நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றத நான் பார்க்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல தாவேகா ரொம்ப வீக்கா இருக்கு. பெருசா முக்குளத்தூர் வாக்குகள் அப்படின்றது தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு வலு சேர்க்குது ஒவ்வொரு கட்சிகளுக்கும். இப்போ நீங்க ஒரு அதிமுகவை எடுத்துட்டீங்கன்னா, ஜெயலலிதா பீரியட்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து அவங்களுக்கு பக்கபலமா இருந்தது முக்குளத்தூர் வாக்குகள் அப்படின்றது. எந்த அளவுக்கு அதிமுக தென் மாவட்டத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வீக்காவே இருக்கு தாவேகா. இந்த தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள், ஏன்னா இப்போ நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக இருந்தார் அதிமுகவில், முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு, பல விஷயங்கள்ல வந்து அவர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மாவே இவரை நம்பி தானே விட்டுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறன்மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரு அதிமுகவில இருந்து வெளியேற்றப்படுறாரு. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப அதிமுகக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த முயற்சிகள் தோல்வி அடையுது. உடனே இவர் என்ன பண்றாரு, தாவேகா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு பயங்கரமான ஆஃபர்கள்லாம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க தாவேகாவுக்கு வாங்க, துணை முதலமைச்சர் பதவி கூட கொடுக்குறோம், உங்களுக்கு தென்மண்டல அமைப்பாளர், அந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு போஸ்டிங் கட்சியிலும் சரி, ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணாங்க, ஆஃபர் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட 60 சீட்டு பல ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் அந்த பக்கம் போகவே கிடையாது. செங்கோட்டையன் போயிட்டாரு. ஜெயஸ்ரீ பிரபாகர் இவரு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர் முதற்கொண்டு எல்லாருமே அங்க போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு என்னன்னா, ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றிணையும் எடப்பாடி பழனிசாமி நிர்பந்திச்சது காரணத்தினாலதான். சோ அதனால அவர் என்ன பண்றாரு, தாவேகா பக்கம் போறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகரன் போறாரு, பல பேர் அங்க போறாங்க. ஆனா ஓபிஎஸ் மட்டும் போகவே இல்லை, திமுகவுக்கு போறாரு. ஏன் திமுகவுக்கு போறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு திராவிட அரசியல் தான் நம்மளுக்கு வந்து சரியான ரூட்டு அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வரப்போறாரு சொல்றாங்களா, ஒருவேளை அவர் போயிருந்தா அப்பவே போயிருக்கலாம், போகவே இல்லை. இப்போ போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் போக மாட்டாரு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஏற்கனவே அதிமுகவுல இருந்து அந்த பக்கம் போனாங்களா, எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இது வரைக்கும் அந்த பக்கம் போயிட்டு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஸ்டே ஆர்டர் போட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அதை எம்எல்ஏ பதவி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. இந்த ஸ்டே ஆர்டர் எப்போ நீக்கணும், அதுக்கப்புறம் தேர்தல் வைக்கணும், அதுல ஜெயிக்கணும், திரும்பவும் நீங்க வந்து எம்எல்ஏ ஆகணும், இது வந்து பெரிய பயங்கரமான ஒரு வேலையா இருக்குது. அதுக்கு நம்ம திமுகவில் இருந்துட்டு எம்எல்ஏவா இருந்துட்டு போயிடலாம் கெத்தா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போ நீங்க ஜெகத் ரட்சகன் பையன் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து எம்பி, திமுக எம்பி. ஆனா அவர் பையன் என்ன பண்ணிருக்காரு, தாவேகால போய் இணைஞ்சிருக்காரு. ஒருவேளை அப்படி போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓபி ரவீந்திரநாத், அதாவது ஓபிஎஸ் உடைய மகன் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓபிஎஸ் போவாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. போக மாட்டார். ஏன்னா அவரு தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நம்மளுக்கு தாய் கழகமான திமுக தான். ஏன்னா திராவிட அரசியல் இருந்து அவர் இருந்துட்டார். புதுசா ஒரு அரசியல போயிட்டு இப்ப நீங்க ஆரம்பத்திலே போயிருந்தா வேலைக்கு அது வேற. ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா கூட இருந்திருக்கலாம். ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த டைம்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் சேர்ந்திருந்தாருன்னா அது வேற. இப்ப ஓபிஎஸும் போனார்னா காணாம தான் போயிருவாரு. ஏன்னா இங்க இருந்து போனவங்க முன்னாள் அமைச்சர்களுடைய கதி என்ன, கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.சி. சம்பத், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் எப்படி இருக்காங்க? அங்க வந்து முதன்மை பெற்ற லீடரா இருக்காங்களா? கிடையாது. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அதிமுக இருந்த வரைக்கும் வேற. அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தாவேகா போனா நீங்க 10-11 தான் இருக்கணும். இதெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் யோசிச்சு பார்த்திருப்பாரு. ஏன்னா அரசியல்ல அவர் கொஞ்சம் முக்கிய வாய்ந்த தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது திமுக அப்படின்ற ஒரு பேஸை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா இங்க நம்ம அங்க போயிட்டு காணாம போயிருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவர் என்ன பண்ணாரு, தாவேகா பக்கம் போக மாட்டாரு. அப்படி போக கூடாதுன்ற பதிலடி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா, செந்தில் கவுண்டமணி காமெடியை வச்சு என்ன பண்ணிருக்காரு, விஜய பங்கம் பண்ணி இருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து இங்க விஜய கலாய்க்கிறாரு, ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னா விஜய் பக்கம் ஓபிஎஸ் எக்காரணத்து ஒன்று போக மாட்டார் அப்படின்றது தான் இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒருவேளை
அவருடைய மகன் போறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு காலம் போக மாட்டார் அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஓகே சார். இப்ப அடுத்து மேகதாது அணை விவகாரம் ரொம்ப வருஷமாவே தமிழ்நாட்டுல இருக்கிறது தான். காவிரி நடுவுல அணை கட்டக்கூடாது கர்நாடகா அப்படின்னு இதுவரைக்கும் முதல்வர் வந்து எதுவும் திட்டவட்டமாக அறிவிக்கல. ஒரு அறிவிப்பு எதுவுமே வெளியிடல. விஜய் பிரபாகரன் அவங்க கூட அவருடைய சினிமா பாட்டு அத வச்சு நீங்க அங்க போய் இந்த பாட்டு பாடலாம்ல, நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு கர்நாடகால போய் நீங்க இந்த பாட்டு பாடலாம்ன்ற மாரி கலாய்ச்சிருக்காரு. டிவிகே காரங்களும் கடுப்பாயிருக்காங்க. நாகரிகமா பேசுங்க. உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைனால தான் உங்கள நாங்க சும்மா விடுறோம் அப்படின்ற மாதிரி டிவிகே காரங்க சொல்றாங்களே. ஆக்சுவலா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் இவங்கன்னு பார்த்துருக்காங்க. ம். இதுல விஜய் மேல பக்காவா ஒரு தப்பு இருக்கு. இந்த ம். அரசு மேல நிறைய தப்பு இருக்கு. மேகதாது அணை விவகாரத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுக்க வேண்டிய நீர் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆமா. இந்த ஜூன் ஜூலை மாசம்லாம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் குடுக்கல. கொடுக்கவே கிடையாது. ம். ஸோ இதுக்காக சிஎம் சார் வந்து வாய் திறக்கவே இல்லை. திறக்கல. இங்க எத்தனையோ விவசாயிகள் வந்து குட்டி காரணம் போட்டாச்சு, எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியாச்சு, வாயை திறந்து பேசவே இல்லை. எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க, வாயை திறக்கவே இல்லை. ஆளும் தரப்பினருக்கு சப்போர்ட் பண்ற கட்சிகளும் கேட்டாங்க, வாய் திறக்கவே இல்லை. எதுக்குமே வாய் திறக்கவே இல்லை, மௌனமாவே இருக்கிறார். ஆனா இங்க கரூர்ல வந்து என்ன சொல்றாரு, திமுகவை ஓடு 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 வராம்பாரு வேட்டக்காரன் அப்படின்னு அதை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, பிளேம் பண்றாரு. விஜய் பிரபாகரன் அவர்கள் விஜய் வந்து வேணும்ட்டுன்னு கலாய்க்கல. ம். அவர் என்ன விமர்சனம் முன்வைத்தாரோ அதே விமர்சனத்தை அவர் என்ன பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. விஜய் அவருடைய அவர்களுக்கு பாணியில ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். அண்ணே நீங்க இது மாதிரி இங்க பாடுனீங்களே, இங்க பேசுனீங்களே, நம்முடைய விவசாயிகளுக்காக அங்க போய் காவிரியில போயிட்டு இது பண்ணுங்கண்ணே, கர்நாடகால போய் கேளுங்கண்ணே, அவங்கள நீங்க தான் வேட்டக்காரனாச்சே, அங்க ஓட விடுங்களே, இதுதான் சொல்றாரு. இது நியாயமானதுதான். ம். ஏன்னா இங்க முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை தண்ணி நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது. இன்னைக்கு எப்படி தெரியுமா இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்க, தண்ணி வந்துருச்சு, ம். 27,000 டிஎம்சி தண்ணீரை ஆமா. விட்டுட்டாங்க. இப்போ உடனே இவங்க என்ன எப்படி பண்ணா, விஜயோட நல்ல மனசு இயற்கையே சாதகமா இருக்கு ஆமா, அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா கூட சொல்லியிருந்தாங்க. அது சொல்றாங்கல்ல, இது ஒரு நரேட்டிவ். ம். இப்ப நானா விஜய் கேட்கிறேன், அவர்களுக்கு நல்ல மனசுனா இங்க தானே மழை பெய்யணும், கர்நாடகாவுல எதுக்கு மழை இல்ல பெய்யணும்? அவங்க சொல்றது என்னன்னா, விஜய்க்கு இருக்கிற நல்ல மனசு கர்நாடகாவுல மழை பெஞ்சு ஓ. இயற்கையே நம்மளுக்கு வந்து ம். ஃபேவரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ ஜூன் ஜூலைல விஜய் மனசு நல்ல மனசா இல்லையா, பாவம் ம். செஞ்சிருச்சா ம். அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. எல்லாருக்குமே வரும். ஏன்னா நீங்க ஆகஸ்ட் மாசம் அது 2 நாளா தான் திறக்குறாங்க தண்ணி, ம். ஓகேங்களா, 1ஆம் தேதியில இருந்து தண்ணி திறக்குறாங்க. ஆமா. ஜூன் ஜூலைல ஏன் தண்ணி நம்மளுக்கு திறக்கல, ம். அப்பயே அங்க மழை பெய்யல, அப்ப விஜய் மனசு பாவம் செஞ்சிருச்சாங்க. ம். இப்போ உங்களுக்கு நல்ல மனசா தெரியுது, அப்ப ஏன் இவங்க வந்து எப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பாருங்க. இயற்கையா பார்த்து ஒரு விஷயத்தை செய்து இது இவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க, அதை வளைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஜூன் மாசம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவே இல்லை. ஆமா, அப்ப ஜூன் 12ஆம் தேதி ஆமா திறக்கணும். கொடுத்துருக்கணும், கொடுக்கவே இல்லை. அதை கேட்கறதுக்கு இங்க இருக்கிற அரசுக்கு வக்கீல்ல வாய மூடிட்டு இருந்தது. இப்போ தண்ணி இது அவங்க ஏன் திறந்தாங்கன்னா, தண்ணி திறக்கலன்னா கர்நாடகால சேதமாகும், வெள்ள பாதிப்பு அதிகமாகும், அங்க இருக்கிற குடியிருப்பு வசதிகள் அது எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க, உயிர் சேதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. இதுக்கு பயந்து போய் தான் கர்நாடகா தண்ணீரை திறக்குது. அவங்க வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கொடுக்கல, எக்ஸஸா அங்க தண்ணி இருக்கு. உபரி இதுக்கப்புறம் நீரை கொடுக்குறாங்க. ஆமா அங்க எக்ஸஸா இருக்கு. அந்த உபரி நீரை அவங்க திறக்காம இருந்தாங்கன்னா கர்நாடகா அழிஞ்சு போயிருக்கும். ஆமா. அதுக்கு பயந்து தான் என்ன பண்றாங்க, தண்ணியை திறந்து விடுறாங்க. இப்ப தண்ணி வேண்டாம்னு நம்ம சொல்லவும் மாட்டோம். ஆமா, ஏன்னா இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி கொடுக்கறதுனால ஏதோ விஜய் தான் மனசு வச்சாரு, ம். விஜய் நினைச்சாருப்பா உடனே தண்ணி வந்துருச்சப்பா, எங்க அண்ணன் வந்து போய் போராடணும், கேள்வி கேட்கணும், வாயை திறக்கணும், இல்ல மனசுல நினைச்சாலே தண்ணி வந்துரும். இந்த மாதிரி ஒரு ஆமா, இன்னும் கட்டுக்கதைகளை சில பேர் சொன்னாங்க, கொளத்தூர்ல 10 நிமிஷம் பேசினதுக்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுதான் சொல்றேன். தோத்துட்டாங்க. இந்த வாட்டி மனசுல நினைச்சதுக்கே மழை வந்துருச்சு இந்த அப்படின்றாங்க. மாதிரி ஒரு கட்டுக்கதையில இவங்களாவே என்ன பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்க, அபத்தமான ஒரு விஷயம் இல்ல. இதுக்கெல்லாம் இந்த அரசு வெக்கப்படணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சோ இது வந்து என்னன்னா காவிரி இந்த மேகதாது அணை விவகாரத்துல இப்ப அன்புமணி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேகதாது அணை கட்டிட்டா அந்த ம். உபரி நீர் கூட நம்மளுக்கு வராது. ஆ. இப்ப நம்ம மழை பெஞ்சு அங்க வெள்ளம் வந்து அவங்களுக்கு சேதாரமாக போகுது, எதுக்குடா வம்பு, நம்ம தண்ணியை திறந்து விட்டுருவோம்னு சொல்லிட்டு தண்ணியை திறந்து விட்டாங்க. ம். பயந்துக்கு போய் தான் தண்ணி திறந்தாங்க. அதுவும் அவங்களுடைய நல்லதுக்காக தான். அதுவும் கொள்ளளவுக்கு மேல ஆமா, தண்ணி தான் அந்த கொடுக்குறாங்களே தவிர. டேமை திறக்காம இருந்திருந்தா தண்ணி ஊருக்குள்ள போயிருக்கும். ஆமா. அங்க எத்தனை உயிர் சேதங்கள் வந்திருக்கும், எவ்வளவு பொருள் சேதம் வந்திருக்கும், சேதாரம் அதிகமா இருக்கும். இதுக்கு பயந்துதான் தண்ணியை திறந்து விடுறாங்களே கண்டி, நமக்கு கொடுக்கணும்னு அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஜூன் மாசமே கொடுத்துருக்கணும். ம். இதுல நம்மளுக்கு இன்னொரு கேள்வியே இருக்கு. ஏன்னா சண்முகம் ஐயா, சிபிஎம் சண்முகம் ஐயா என்ன சொல்றாருன்னா, அங்க எங்களுக்கு குடிநீருக்கு மட்டும் தான் தண்ணி இருக்கு, வறட்சியா இருக்குது ம். அப்படின்னு சொல்றாரு. ஆனா 2 நாள்ல பெஞ்சல டேம் நிரம்பிருக்கு. ஆ. அப்ப எப்படி டேம் நிறைஞ்சது, இதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நீங்க தண்ணி வச்சுன்னு தான் நம்மளுக்கு ஜூன் மாசமே கொடுக்கல, ம். இப்போ தண்ணி உங்களுக்கு எக்ஸஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குறீங்க. இதை இவங்க மடைமாற்றுகிறாங்களா? இதை வந்து நான் இப்ப அந்த டேம், அதாவது மேட்டூர் மேகதாது அணை கட்டிட்டா
இந்த தண்ணி கூட நம்மளுக்கு வராது. உபரி நீர் கூட ஆமா, அந்த நீர் கூட வராது. இதுதான் மத்தனுடைய எதிர்க்கட்சிகளுடைய கேள்வியா இருக்கு. இதுக்கு கூட ஒரு வாய் திறக்காம தான் இருக்கிறார். அதனால தான் இந்த மேகதாது அணை விவகாரத்துல ஏன் விஜய் மௌனம் காக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு இங்க பிரதானமா இருக்குது அப்படின்னு தான் வேணும். சோ விஜய் அவர்கள் ஏதோ ஒரு இயற்கை நடந்தா, ஏதோ ஒரு விஷயத்துல நடந்தா அது தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாருல. எங்க அண்ணா இதை கண்டிக்கக்கூடிய இடத்துல கூட விஜய் அரசு இல்ல, இந்த தாவேக்காவும் இல்ல அப்படின்றது தான் இங்க நம்ம மனசு வேதப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எது நடந்தாலும் இவங்களுக்கு சாதகமா எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை இவங்க என்ன பண்றாங்க, சுதந்திரம் கொண்டாடிக்கிறாங்க. இப்ப இயற்கையா பார்த்து கொடுத்தத எங்க அண்ணன் தான் நினைச்சாரு விஜய்க்கு நல்ல மனசு அப்படின்னா, அப்ப ஜூன் ஜூலைல இந்த விஜய்க்கு நல்ல மனசு இருந்ததா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதற்கு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதில் சொல்லுவாங்களா அப்படின்றதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. ஸோ ஆக்சுவலாக மீந்து போனதா அவங்க கொடுத்தாங்க. ஆனா இதை அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். எப்படியும் தமிழக அரசால விவசாயிக்கு நல்லது பண்ண முடியாதுன்னு தான் இயற்கையை வந்து உதவி செய்து அதையும் இவங்க நீங்க சொல்ற மாதிரி மடைமாற்றுறாங்க. கரெக்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அண்ட் தாவேகா கூட்டணி இப்போதைக்கு பலமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், அங்கேயும் உட்கட்சி பூசல் இருக்கு. ஏன்னா, அந்த வழக்கறிஞர்கள் நியமித்தாங்க இல்லையா? அதுல காங்கிரஸ்க்கு ஆதரவா வந்து தாவேகா செயல்படல அப்படின்னு காங்கிரஸ் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்களாமே. ஆக்சுவலா காங்கிரஸ் வந்து தாவேக்கால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தான் அதிருப்தியில இருக்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க சமீபத்துல சிடி நிர்மல்குமார் இருக்கிறார்ல, அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். டி கே சிவகுமார் அவர்கள் டெல்லி காங்கிரஸுக்கு பயப்பட மாட்டேங்கிறாருங்க, அவரு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பயப்படுறாரு, அவரு பேச்சுதான் எல்லாமே கேட்கிறாரு, டெல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைச்சாரு. இது எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கு? அப்போ நீங்க ஒரு காங்கிரஸ் உடைய தலைவர், ஒரு முதலமைச்சரை நீங்க இந்த அளவுக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க, இங்க இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது எப்படிங்க கூட்டணியில இருக்கிறோம் காங்கிரஸை இவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சைலண்ட் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது நம்மளுக்கு வெளியே தெரியல. இந்த அரசு வழக்கறிஞர்கள் விவகாரத்துல கூட ஆளும் தரப்பினரை தான் எல்லாரும் நியமிக்கிறாங்க. அப்போ கூட்டணியில இருக்கிற விசிகாவோ இல்ல காங்கிரஸுக்கோ ஏன் நீங்க அந்த விஷயத்தை தரமாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் விசிகால தகுதி வாய்ந்த அரசு வழக்கறிஞர்கள் இல்லையா, இல்ல காங்கிரஸ்ல இல்லையா, இதெல்லாம் ஏன் நீங்க வந்து இப்போ இங்க கூட்டணி ஆட்சி தத்துவம் அப்படின்றத வந்து கூட்டாட்சி தத்துவத்தை இங்க இருக்குது. ஏன்னா இங்க ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. தாவேக்கா மட்டும் ஆட்சி அமைக்கல, அமைச்சரவையில விசிகாவும் இருக்கு, காங்கிரஸும் இருக்கு. அப்போ இதையும் பகிர்ந்து கொடுக்கணுமே, ஏன் பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் வந்து என்ன பண்ணா பூதாகரமா பிரச்சனைகள் எழுப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு அது காங்கிரஸ் என்ன பண்றது எதிரொலிச்சிருக்கு. சோ இது மாத்திரம் இல்லாம சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இங்க டி கே சிவகுமார் அவர்கள் விமர்சனம் பண்றாரு. டெல்லி சொல்ற விஷயத்த அவர் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை கேட்கிறாரு அப்படின்னா, அப்ப இவர் எப்படி லிங்க் பண்றாரு? அப்ப இன்னும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா உங்க கூட்டணியில தான் அவங்க இருக்கிறாங்க. இங்க திமுக மேல முதுகுல குத்திட்டு தான் போனாங்க. ஆனா இங்க சிடிஆர் என்ன சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து கூட்டணியில இருக்கிறாங்க, ராகுல் காந்தி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு அதான் கேட்கிறாரு, அது எங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா, அப்போ சிடிஆர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ற கேள்விதான் நமக்கு வருது. சோ இவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி முதல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது பூதாகரமா வெடிச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் ரொம்ப நாளா அவங்க மௌன போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்ப அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. அவர் சைலண்டா இருந்ததுக்கான ரீசன், அதற்கான ஒரு விளைவு வந்து கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்தை கூட்ட முடிவு எடுத்திருக்கிறாரு. பொதுக்கூட்டத்தை கூட்ட போறாங்க, செயற்குழு கூட்ட போறாங்க, அதை தொடர்ந்து பொதுக்கூட்டமும் கூட்ட போறாங்க, பொதுக்குழுவும் வரப்போகுதுன்னு அதிகாரப்பூர்வமா சொல்றாங்களே. சைலண்டா சாதிச்சிட்டாரா சி.வி. சண்முகம்? சண்முகம் அவர்கள் வந்து இதுதான் எதிர்பார்த்திருந்தார். அவர் போர்க்கொடி தூக்குந்தே வந்து பொதுக்குழு கூட்டணும், பொதுக்குழு கூட்டி தோல்விக்கான காரணம் அப்படின்றத நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்றது தான் அவருடைய மெயின் ஸ்ட்ரீமா இருந்தது. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, ஆலோசனை பண்ணார். தோல்விக்கான காரணம் என்ன, இதுக்கப்புறம் நம்ம உத்வேகமா இருக்கணும், புதுசா நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு கட்டமைப்புகளை கட்டமைங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்தாரு. சமீபத்துல செயற்குழு கூட்டினார். செயற்குழு கூட்டிட்டு இப்ப என்ன பண்றாரு, அதிகாரப்பூர்வமா பொதுக்குழுவை விரைவில் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி தங்கமணி விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாரு, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையா அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் தலைமையில அறிக்கைகள் விடுறாரு. இப்ப எஸ்பி வேலுமணி தலைமையில அந்த ஒரு இடத்துக்கு ஈரோடு மாவட்டத்துல அவர் வந்து என்ன பண்ணணும், மாலை அணிவிக்கணும், அதே போல தங்கமணி தலைமையில மாலை அணிச்சு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தங்கமணியா இருந்தாலும் சரி, வேலுமணி இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்படி, ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி சொல்ல அவங்க கேட்கவே இல்லை. நீங்க
நீங்க என்னப்பா சொல்றது, நாங்க என்னப்பா கேட்கறது, நீ கொடுத்த பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போனவங்க இன்னைக்கு ஏன் அடங்கி வராங்க, ஏன் இவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்று சேர வராங்க அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இடிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு பொதுக்குழு கூட்டுன்றாரு, அவங்க ஒபே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா பொதுக்குழுல இவங்களுக்கு எல்லாம் அலோ பண்ணும். ஏன்னா லாஸ்ட் டைம் செயற்குழுலயே அலோ பண்ணல. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது பொதுக்குழு அப்படின்றது மெயின். இந்த பொதுக்குழுவை வச்சுதான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவங்களாம் வேற மாதிரி ஒரு பிளான் போட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு பெரிய ஆப்பு வச்சிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு பிளான் போட்டுருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுக்குழுல நம்ம கலந்துக்கணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒபேக்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பொதுக்குழு கூட போகுது, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பொதுக்குழுல இவங்களுக்கெல்லாம் அலோ பண்ணுவாங்களா? ஒருவேளை அலோ பண்ணா இந்த பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா போகுமா, எதிரா போகுமா அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சி.வி. சண்முகம் இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தாரு. ஒரு பொதுக்குழு கூட்டினா இங்க பல விஷயங்களை தீர்மானங்களை கொண்டு வரணும். தீர்மானங்களை கொண்டு வந்தா அதை நீங்க நிறைவேற்றணும். அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய சட்டமா இருக்கு, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்குள்ள பொதுக்குழு கூட்டணும், உட்கட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்றது விதிமுறைகள் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் செய்யணும். பொதுக்குழு கூட்டிட்டா உட்கட்சி தேர்தல் வரும். பொதுக்குழுல யார் பொதுச் செயலாளர் நிப்பாட்டலாம், ஏன்னா பொதுச் செயலாளர் நிப்பாட்டுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும் அப்படின்ற விதிகளெல்லாம் மாத்துனாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி தனக்கு விசுவாசமானவங்களை மாவட்ட செயலாளரா போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா பாதகமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு இருக்குல்ல சார், அதுல வந்து தமிழக அரசு வந்து மனு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. அதை அவங்க நிராகரிச்சிருக்காங்களே, எதற்காக? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப லேட்டு. உச்சநீதிமன்றம் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு. ஜனவரி மாசமே உத்தரவு பிறப்பிச்சாச்சு. தனி நீதிபதி உத்தரவு என்ன பண்ணிருக்காங்க, திருப்பரங்குன்றத்துல ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அந்த தூண்ல ஏத்தணும், தீபத்தை ஏத்தணும்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில 2025 டிசம்பர்லயே ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனா அப்போதைய இருக்க கவர்மெண்ட் அதை நிறைவேற்றல. ஏன்னா ஒருவேளை தீபத்தை ஏத்துனா அங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் யோசிச்சு அதை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல ராம ரவிக்குமார் அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு வழக்கு தொடர்றாரு, இது மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை இவங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு. மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன பண்ணுது, விசாரிக்குது. விசாரிச்சு ஏன் செய்யல, எதுக்கு செய்யலன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இவங்கள மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த தூண்ல வந்து இது மாதிரி வந்து தீபத்தை ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது, ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. எப்போ ஜனவரி மாசம் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. மாரி மதுரை நீதிமன்றம் கொடுத்தது, நீங்கள் தடை விதிக்கணும், இந்த உத்தரவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு போயிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நீதிபதியை என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கேஸ் நிலுவையில் இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உத்தரவு பிறப்பிக்க முடியும். நீங்க இடையில வந்து நீங்க உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொன்னா பிறப்பிக்க முடியாது. ஏன் இத்தனை மாசம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு மெத்தன போக்குல இருந்திருக்குது. நாங்க வந்து மதசார்பற்றதுல உறுதியா இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் தான், அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கத்துல இருந்தாங்கல்ல, இப்போ இந்துக்களுக்கு ஆதரவா இவங்க செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு டாக் இங்க வந்திருக்கு. சட்டத்துறையில இருக்கிற அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஏன் இவ்வளவு காலதாமதமா இங்க வழக்கு தொடர்ந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லுது, ஏன் 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, உத்தரவு ஜனவரி மாசத்துல பிறப்பிச்சாங்கல்ல, ஏன் அப்பவே நீங்க வந்து ஒரு எதிர்த்து கேஸ் போடல? சரி ஓகே, அப்போ தேர்தல் டைம் எல்லாம் போயிருந்தது, ஓகே ஆட்சிக்கு வந்துட்டீங்க, மே மாசம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஜூன் ஜூலைல நீங்க போட்டிருக்கலாமே, ஏன் போடல? அப்போ இவ்வளவு நாள் காலதாமதம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருக்கேன். ஏன்னா இவங்க மாத்துவாங்க. என்னன்னா நாங்க மே மாசம் 10ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தோம், அதுக்கு முன்னாடி திமுக தானே காபந்து அரசா இருந்தது, ஆனா அப்ப செயல்பட முடியாது, ஏன்னா தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருந்தது. அப்படி இருக்கும்போது அங்க செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் மே மாசத்துல இருந்து நீங்க எடுத்துக்கங்களேன். மே மாசம் 10ஆம் தேதி நீங்க எடுத்தீங்களா, 20 நாள் நீங்க ஆட்சி, சரி ஓகே 20 நாள் விட்டுருங்க. ஜூன் மாசம் ஃபுல்லா இருந்ததுங்க. ஜூன் மாசம் நீங்க அப்ளை பண்ணிருக்கலாமே, அதே போல ஜூலை மாசத்துல பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? அப்போ 6 மாசம் காலதாமதம் ஏன் அப்படின்றது தான் நீதிபதியோடைய கேள்வியா இருக்கு. சோ நாங்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது, உங்க மனு ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அரசு அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு தான் சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து மத விஷயங்கள் அங்க வந்து ரொம்ப முற்று முதலா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தூண்ல ஏத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லைக்கு வச்ச ஒரு தூண் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா அது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதாடினாங்க. இப்போ அது வந்து பெரிய இஷ்யூவா இருக்கு. அவங்க தீபத்தை ஏத்தலாம் சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற தாவேக அரசு மெத்தன போக்குனால
இங்க நீங்க மேல்முறையீடு செஞ்சீங்க, அது நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமா இருக்கு. இது போல விஷயம் அரசு வழக்கறிஞர் விவகாரத்திலும் சரி, இது போல வழக்கு இதுவும் சரி, ரொம்ப மெத்தன போக்குல இந்த அரசு இருக்குது அப்படின்றதான் நம்மளுக்கு படம் போட்டு காட்டுது. இப்ப இறுதியாக பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களையே தோற்கடித்த ஒரு எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்முடைய வி.எஸ். பாபு அவர்கள் தான். ம். ஆனா, மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாங்கன்னா, மறுபடி அந்த வாக்கு எண்ணிக்கணும். எனக்கு டவுட்டா இருக்குன்ற மாரி மறுபடியும் எண்றாங்க. மறுபடியும் அவங்களுடைய வாக்கு குறைஞ்சு தான் இருக்கு. அதே ஈவனா தானே இருக்கணும். அவங்க கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்கன்னா, குறைஞ்சு தான் இருக்கு அவங்களுடைய வாக்கு. ஸோ, அந்த முறைகேடு நடந்திருக்கா இவிஎம்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது மறு வாக்கு எண்ணிக்கை கிடையாது. ம். அந்த மறு ஆய்வு. ம். அதாவது அந்த மிஷின் இருக்குல்ல, ரீசெக் பண்றாங்க. ம். எங்களுக்கு மிஷின் மேல நம்பிக்கை இல்ல. ம். இந்த மிஷின்ல ஏதோ கோளாறு நடந்திருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு, ம். ஸ்கேம் நடந்திருக்கு. இது எங்களுக்கு மிஷின் கரெக்ட்டா இருந்திருக்கா இல்லையா? ம். அப்படின்றத மட்டும் எங்களுக்கு செக் பண்ணி குடுங்க. அந்த ம். வாக்கு எவ்வளவு வந்தது, மறு வாக்கு எண்ணிக்கை பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் திமுக கேட்கவே கிடையாது. ம். எங்களுக்கு அந்த மிஷின் மேல நம்பிக்கை இல்ல. அந்த மிஷின் கரெக்ட்டா தான் செயல்பட்டிருக்கா? ம். தேர்தல் நடக்கும்பொழுது, எண்ணிக்கை நடக்கும்பொழுது இது கரெக்ட்டா செயல்பட்டிருக்கா? அப்படின்ற மாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த ம். ரூம்ல வந்து 3 மிஷின் இருக்கும். பேலட் மிஷினு, கண்ட்ரோல் யூனிட், அதே போல வந்து விவிபேட். இது ம். 3 இருக்கும். பேலட் யூனிட் அப்படின்றது வந்து நம்ம ஓட்டு போடும்போது பட்டன் அழுத்துவோம்ல. இப்ப சின்னங்கள்லாம் இந்த பக்கம் இருக்கும். நம்ம பட்டன் அழுத்துவோம். இந்த பட்டன் அழுத்தும்போது நம்மளுக்கு பக்கத்திலேயே விவிபேட் வச்சிருப்பான். நம்ம ம். எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோமோ, அந்த சின்னம் வந்து ஸ்லிப் வரும். ஆமா. ஆனா எண்ணிக்கை அப்படின்னு பண்ணும்போது இது 2த்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. ம். கண்ட்ரோல் யூனிட்னு ஒண்ணு இருக்கும். அதுல தான் நம்ம ஓட்டு போடும்போது, இங்க ஓட்டு குத்துனோம்னா, அங்க போயிட்டு ரிசீவ் ஆகும். அது நம்ம எந்த சின்னத்துக்கு போட்டோம்னு சொல்லிட்டு இந்த விவிபேட்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ம். உதயசூரியன் போட்டீங்கன்னா உதயசூரியன், ரெட்டலைக்கு போட்டீங்கன்னா ரெட்டலை, விசில் போட்டீங்கன்னா விசில். அது மாரி ஒவ்வொரு சின்னத்துக்கும் நீங்க எந்த சின்னத்துக்கு விருப்பப்பட்டு போடுறீங்களோ, அந்த சின்னத்துடைய விஷுவல் இங்க வரும். ம். அது வந்தானா ஓகே நம்ம ஓட்டு போட்டுட்டோம். இது நம்ம இதுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றது. ஆனா ரிசல்ட் எண்ணிக்கையில இது 2த்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. ம். கண்ட்ரோல் யூனிட் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. ம். அந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான் இவங்களுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கண்ட்ரோல் யூனிட்ல டேக் இருந்திருக்கணும், சீல் இருந்திருக்கணும். ம். இந்த டேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வாக்குச்சாவடியில நடந்தது அப்படின்றது அந்த அட்ரஸ் எல்லாமே போட்டு, அந்த தேர்தல் நடத்துற அலுவலர் சைன் போடுவாரு. ம். இப்ப இது ஃப்ரண்ட் பக்கம் அப்படின்னா, இங்க அட்ரஸ் எழுதிருவாங்க. பேக்ல அந்த சீல் அரக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க, சீல் அடிச்சிருவாங்க. ம். ஆனா, இங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த டேக் ரொம்ப புத்தம் புதுசா இருந்தது. அது யூஸ் பண்ண டேக் மாரி இல்ல. புதுசா இருந்தது. அட்ரஸ் ஃபில் பண்ணல. அதே போல டேக் சீல் அடிக்கும் பொழுது ஃப்ரண்ட் பக்கம் வச்சு சீல் அடிச்சிட்டாங்க. ம். சோ இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 14 மிஷின்களை எண்ணணும். ஆனா 8 மிஷின்கள் தான் இது பண்ணி செக் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதுல 3 மிஷின் இது மாரி முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்தனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாமே ஆதாரப்பூர்வமா இது எல்லாமே வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த ஆ. ஆதாரத்த குடுங்க. நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போட போறோம். ஏன்னா முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வகையில முறைகேடுகள் நடந்திருந்தால், கொளத்தூர் தொகுதியில முறைகேடால தான் வி.எஸ். பாபு ஜெயிச்சிருந்தா, அவருடைய பதவி பறிக்கப்படும். ம். ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணார் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும். ஸ்டாலின் வந்து ஆக்சுவலா திமுக வந்து சும்மா தாங்க இருந்திருப்பாங்க. ம். இவங்க தான் அப்பாவ காணோம், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு திமுக உசுப்பேத்தி விட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, திமுக மக்கள் செலுத்தின வாக்க தலைவணங்கி ஏத்துக்கிட்டு அவங்க ம். எதிர்க்கட்சியா செயல்படுறதுக்கு ஆ, அவங்க தயாராயிட்டாங்க. நான் இப்படி பண்றேன், அப்பாவ காணோம், இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உசுப்பேத்தி விட்டு, இப்ப திமுக என்ன பண்ணுச்சுன்னா 5 தொகுதிக்கு வந்து என்ன பண்ணாங்க, அப்ளை பண்ணாங்க. ம். இப்ப கொளத்தூர் தொகுதியில இங்க ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக சந்தேகப்படுது. இது கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கப்பட்டு விட்டால், ஆதாரப்பூர்வமா எல்லாத்தையும் நிரூபிக்கப்பட்டு விட்டால், கொளத்தூர்ல ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னா, அங்க ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்ச மாரி ஆயிடுமா? இது சும்மா விட மாட்டாங்க. அடுத்து 108 தொகுதிகளும் போவாங்க. ம். விஜய் அவர்கள் ஜெயிச்ச 108 தொகுதிகளுக்கும் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தொகுதியில இப்ப ஸ்கேம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, செக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஒருவேளை கொளத்தூர் தொகுதியில வி.எஸ். பாபே ஜெயிச்சிருந்தா, அது அவங்க சொல்லிடுவாங்க. ம். முறைகேடு நடக்கலங்க. வி.எஸ். பாபு தாங்க வின் பண்ணியிருக்கிறாரு சொல்லுவாங்க. இல்ல மாறாக முறைகேடுகள் நடந்திருந்தால், வி.எஸ். பாபு பதவி பறிக்கப்பட்டு, ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்றாடம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.